السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. وقد قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من يحرم الرفق يحرم الخير. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அருமை சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் மனிதர்கள் மீதும் சிறப்பிற்குரிய ஜும்ஆவின் நேரத்திலே நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியமும் சண்டையும் பொருந்திய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் அருமையான குர்ஆனில் மனிதர்களுக்கு மத்தியிலே பேசும்போது எந்த சொற்களையும் சொல்லும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா என்பதாக கூறுகிறார். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, பிற மக்களிடத்திலே பேசும்போது மெல்லிய முறையிலே, எளிய முறையிலே, நளினமாக பேசுங்கள், சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எந்த ஒரு தருணத்திலேயும் கடினமான வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. இப்படி நீங்கள் மென்மையாக பேசுவதன் மூலம் யுஸ்லிஹுலக்கும் அமாலக்கும், உங்கள் அமல்கள் சரி செய்யப்படும், வயகுஃபிர்லக்கும் துனூபக்கும், உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். நாம் செய்கின்ற தவறுகள், நாம் செய்யக்கூடிய அமல்கள் இரண்டும் நம்மிடத்தில் இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய அமல்கள் அது சரி செய்யப்படவும், நாம் செய்துவிட்ட தவறுகள் மன்னிக்கப்படுவதற்கும் ஒரு மிக உயர்ந்த ஆயுதத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த ஆயுதம் தான் பிற மக்களிடத்திலே நளினமாக பேசுவதால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகிறது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் பிற மக்களிடத்திலே நளினமாக பேசுவது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எந்த அளவுக்கு நாம் கடினமான வார்த்தைகளை பேசக்கூடாது என்றால், ஒரு சில யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகை தருகின்றார். பக்கத்தில் அன்னை ஆயிஷா இருக்கிறார். இவானாவும் துணைவியார் ஆயிஷா சித்திகாவும் இருக்கும்போது யூதர்கள் சிலர் வந்தார்கள். நபியை பார்த்து சொன்னார்கள்: அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மாவுக்கு உடனே கோபம் வந்துச்சு. ஆயிஷா அம்மாவுக்கு உடனே கோபம் வந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள். நபியை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை: உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும். யூதர்கள் எந்த அளவுக்கு மோசமானவர்களோ அதை தாண்டி அறிவு நுட்பம், கல்வி கடலில் அவர்கள் திளைத்திருப்பவர்கள், அவ்வளவு நுணுக்கமாக பேசக்கூடியவர்கள். ஒரு லாமை சேர்த்தால் முகமதுக்கு சாந்தி உண்டாகும். அஸ்ஸலாமு என்றால் சாந்தி, அஸ்ஸாமு என்றால் மரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே யூதர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. அந்த யூதர்களுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம், எதையாவது டிமாண்ட் வைக்கிறான், ஏதாவது டிமாண்ட் வைப்போம். இந்த டிமாண்டை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுவோம். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே நடக்கிறது. இப்போ நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதென்றால், எங்கள் முன்னோர்கள் காலத்திலே நபிமார்கள் வருகை தந்தார்கள்.
அந்த நபிமார்களுக்கு யூதர்கள் விருந்து கொடுக்க மறுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனில் இந்த வசனம் வருகிறது. யூதர்களை பார்க்க நபிமார்கள் வந்தபோது இந்த நபிமார்களுக்கு யூதர்கள் விருந்து கொடுக்க மறுத்தார்கள். என்றே இருக்கு. அந்த இடத்துல பேய் இவர் ரசூலுல்லாஹ் சொல்றார், நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம். இந்த ஒரு குர்ஆன் வசனத்துல ஒரு பேய்க்கு பதிலாக நீங்க தேயை மட்டும் போட சொல்லுவாங்க. அல்லாஹ் விருந்தளிக்க மறுத்தார்கள் என்பது பொருள். இவன் சொல்றான், அந்த பேயை எடுத்துட்டு தே கொடுங்க, விருந்து கொடுக்க முன் வந்தார்கள். சம நுணுக்கமான பேச்சு, அவ்வளவு மோசமானவர். பேய் இருந்தால் மறுத்தார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது, அங்க தே வந்தால் முன் வந்தார்கள் என்று பொருள். அப்படி மாற்றி அமைத்தால் நாங்கள் இஸ்லாத்திற்கு வருகிறோம் என்று யூதர்கள் சொன்ன போது பெருமானார் மறுத்துவிட்டார். அல்லாஹ்வுடைய வசனத்தை மாற்ற யாருக்கும் உரிமை கிடையாது. அவ்வளவு நுணுக்கமாக வார்த்தைகளில் விளையாடக்கூடியவர். அப்படி டக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? உதாரணமா அவசரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்லுவோம்? வலைக்கும் ஸலாம் சொல்லுவோம். நம்ம தான் சொல்லுவோம். அவன் என்ன சொன்னாலும் புரியாது. அந்த மாதிரி சொல்றான். ஆயிஷா கண்டுபிடித்தார்கள். பெருமானாருக்கு மரணம் உண்டாகட்டும் என்று அவன் சாபம் விடுகிறான். ஆயிஷாவுக்கு கோபம் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவை தான் கண்டித்தார்கள். அவன் சொன்ன பிறகு ஆயிஷா அம்மா அது உங்களுக்கு தாண்டா உண்டாகட்டும், அந்த திருப்பி உங்களுக்கே உண்டாகட்டும் கோபத்தில் சொல்றான். யாரை பார்த்து நீ மரணம் உண்டாகட்டும் என்று சொல்லுவாய்? அப்ப நீ ஆயிஷா அம்மாவை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷாவே பொறுமையாக மென்மையை கடைபிடிக்கின்றார். இந்த தருணத்திலே தன் மனைவி தனக்காக கோபப்படுகிறாள். தான் பாதிக்கப்படும் போது கோபப்படக்கூடிய தன் மனைவியை பார்த்து சொல்கின்றார்கள், மென்மையை கடைபிடி, கடினமான வார்த்தையை பேசாதே. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு மிகப்பெரிய பாடம். நாம் அநியாயமாக ஒரு சில நபர்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட கடினமான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது என்பதை ஆயிஷா அவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் நமக்கும் பொருந்தும் என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நடக்கும்? அவன் சாபம் அடிக்கிறானா? உடனே பெருமானார் சொன்னார்கள், என்ன பதில் சொல்லணும்? அவன் எந்த நோக்கத்துல சொன்னான் அதை திருப்புறாங்க. சுருக்கமாக பதில் சொன்னார்கள். யூதன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றான். பெருமானார் சொன்னார்கள், வ அலைக்கும். இதோட நிறுத்திக்கிட்டான். வ அலைக்கும், நீ என்ன நோக்கத்துல சொன்னையோ அது உனக்கும் உண்டாகும் சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷாவே நான் அவனுக்கு விட்ட சாபம் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது. அவன் சாபம் எனக்கு கபூலாகவில்லை என்று சொல்லிவிட்டார். அவன் சாபம் விட்டது பெருமானாரை பாதிக்கவில்லை, பதிலுக்கு பெருமானார் விட்ட சாபம் அவனை பாதித்து விட்டது. ஆகவே யார் எப்படி பேசினாலும் மென்மையாகத்தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர கடினத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரோதியாக இருந்தாலும் கடினத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை சந்திக்க போனாங்கல்ல, இவ்வளவு பெரிய கொடூரக்கார், அநியாயக்கார். இதுஹபா இலா ஃபிரௌன, அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி அனுப்புகிறான், பிறரிடத்திலே செல்லுங்கள், நீங்களும் உங்கள் சகோதரரும் செல்லுங்கள், வக்கூலு லஹுமா கௌலன் கரீமா என்று அல்லாஹ் பேசுகிறார். இந்த ஃபிரௌனிடத்திலே சென்று சங்கையான வார்த்தைகளை பேசி மென்மையாக பேசுங்கள் என்று ஒரு அநியாயக்காரனை சந்திக்கும் போதும் கூட ஒரு இறை தூதரை அனுப்பும் போது மென்மையை கையாள வேண்டும் என்ற விஷயத்திலே இந்த மார்க்கம் மிக மிக நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறது. மென்மை என்பது யாருக்கு பிடித்தமானது தெரியுமா? மென்மை என்பது யாருக்கு பிடித்தமானது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை பற்றி ஆயிஷா அம்மையார் அவர்களை அழைத்து சொல்கின்றார். ஆயிஷாவே, அல்லாஹ் தஆலா மென்மையான சுபாவம் இரக்கமும் உடையவன் என்று சொல்கின்றார். இன்னல்லாஹ் தஆலா ரஃபீகுன் யுஹிப்புல் ரிஃப்க. அடியார்களும்
தங்களுக்கிடையே மென்மையாகவும் இரக்கமாகவும் பழகுவதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த இரண்டு விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்று. மென்மை, இரக்கம் இரண்டும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒன்று. அல்லாஹ் தஆலா மென்மையானவன், இரக்க குணமுடையவன். இந்த இரண்டு விஷயங்களை அடியார்கள் தங்களுக்கு மத்தியிலே பின்பற்றுவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லித் தருகின்றார். அல்லாஹ் தஆலா மென்மையில் எந்த கூலி நன்மை நோக்கங்களில் வெற்றி முதலியவற்றை கொடுப்பானோ அவற்றை கடினத்தன்மையில் கொடுப்பதில்லை என்பதாக பெருமானார் பேசுகின்றார். ஒரு ஹதீஸிலே பெருமானார் சொல்லும்போது, லா யுரீதுல்லாஹ பி அஹ்லில் பைத்தி ரிஃப்கன் இல்லா நஃபஅஹும் வலா யுஹர்ரிமஹும் இய்யாஹு இல்லா தர்ரஹும். குடும்பங்களை பற்றி பெருமானார் பேசும்போது, வீடுகளில் இருப்பவர்களை பற்றி பெருமானார் பேசும்போது, எந்த வீட்டாருக்கு அல்லாஹ் தஆலா மென்மையை வழங்குகிறானோ, மென்மை, நளினமான தன்மை, இரக்கம் உள்ள தன்மை, அந்த மென்மையின் மூலம் அவர்களுக்கு அல்லாஹ் பலன் அளிக்கிறான் என்பதாக பெருமானார் சொல்கின்றார். அப்ப நாம் குடும்பத்தார்கள், குடும்பத்தில் ஒரு தாய் தந்தை பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே, சக சகோதர சகோதர உறவினர்களிடத்திலே நாம் உண்மையாக நடக்கும் போது அந்த உண்மையை கொண்டே அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். அந்த குடும்பத்தில் எல்லாம் உண்மையாக, சமாதானமாக, நளினமாகத்தான் நடக்கும் என்பதாக பெருமானார் பேசுகின்றார். அதுக்கு மாற்றமாக இந்த வீட்டாருக்கு மென்மை கிடைக்கவில்லையோ, இந்த ரிஃபக், இந்த மென்மை கிடைக்கவில்லையோ, அவர்களுக்கு கடினத்தன்மையின் மூலம் நஷ்டமடைய செய்வான் என்பதாக பெருமானார் இந்த ஹதீஸிலே சொல்கின்றார். நம் உறவுகளிடத்தில், நம் குடும்பங்களிடத்தில் மென்மையாக பழகும் போது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எல்லா உதவியும் கிடைக்கும். நாம் எந்த விதத்தையும் நஷ்டமடைய மாட்டோம். அதே சமயத்தில் யாருக்கு அந்த மென்மை என்ற பக்குவம், அந்த இரக்க குணம் வரவில்லையோ, அவர்கள் கடினமாக நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த கடிதத்தை கொண்டே அவர்கள் நிறைய நஷ்டங்களை சந்திப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லித் தருகின்றார். அப்ப கடினமான வார்த்தைகள், நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் ஒரு நாளைக்கு எத்தனை வார்த்தைகள் கடினமாக இருக்கிறது, எத்தனை வார்த்தைகள் மென்மையாக இருக்கிறது என்று பார்த்தால் 190 வார்த்தை டென்ஷன்ல ஊத்துறத்தான், டென்ஷன்ல கொடுக்கத்தான். சில பேர் 100க்கு 100 இருக்கிறாங்க. 100க்கு 100 எப்போ பாரு டென்ஷனாவே இருப்பாங்க, கடினமாவே இருப்பார்கள். மனைவியை பார்த்து கடிகடுப்பார்கள், பிள்ளைகளை பார்த்து கடிகடுப்பார்கள். வீதியில நடந்து சென்றால் யாரை பார்த்தாலும் முகம் கொஞ்சம் கூட சிரிக்காது. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டமடைய செய்யக்கூடிய செயல். முகத்தில் புன்முறுவல் இருக்க வேண்டும், உள்ளத்தில் மென்மை இருக்க வேண்டும். இஸ்லாம் சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய ஒரு அமல். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனிலே இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லும் போது, இந்த வசனம் சாதாரண வசனம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே பிரசங்கத்திற்காக ஏறும் போதெல்லாம், எப்போதெல்லாம் பெருமானார் பயானை துவக்கினார்களோ, அந்த பயானை துவக்கும் போது 3 ஆயத்துகளை ஓதுவார்கள். அதில் ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மக்களிடத்திலே நளினமாக பேசுங்கள். இந்த வசனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மிம்பரில் பயானை துவக்குவதற்கு முன்பாக ஓதக்கூடிய வசனம். காரணம், இந்த உலகத்திற்கு அடிக்கடி சொல்லப்பட்ட வசனம் 3 வசனங்களிலே இந்த வசனம் ஒன்று. இன்னைக்கு கல்யாணத்தில் நாம் நிக்காஹ்ல குதுபா ஓதும் போதெல்லாம் இந்த வசனத்தை ஓதாமல் நாம் திருமண மேடைகளை கடக்க முடியாது. அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும், மக்களிடத்திலே நளினமாக பேச வேண்டும் என்ற இந்த வசனத்தோடு தான் நிக்காஹுடைய சபையும் ஆரம்பிக்கும். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அடியார்களுக்கு செய்யக்கூடிய இன்னும் சில தவறுகள், இன்னும் சில பாவங்களை மன்னிக்கவும் செய்கிறான். நாம் செய்யக்கூடிய அமல்களில் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடு அல்லாஹ் தஆலா தீர்க்கவும் செய்கிறான். எதை கொண்டு? நம் உள்ளம் மென்மையாக இருப்பதினால், நம் உள்ளத்திலே இரக்க குணம் இருப்பதினால். இந்த தன்மை அல்லாஹ்வுடைய தன்மை. ஒரு கணம் யோசித்து பார்த்தால் தெரியும், இந்த மென்மை என்பது, இந்த இரக்கம் என்பது அல்லாஹ்வுடைய தன்மை. நம்மை படைத்த அல்லாஹ் தஆலா, நமக்கு வாழ்வளித்த அல்லாஹ் தஆலா, நமக்கு இந்த உலகத்தில் எல்லா நிஅமத்துகளையும் கொடுத்த அல்லாஹ் தஆலா, இன்று நாம் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும், எல்லா பாவங்களுக்கும், எல்லா அனாச்சாரங்களுக்கும் நாம் நிம்மதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், அக்கிரமம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், பெரும் பெரும் பாவ கடலில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நிம்மதியாக உண்ணுகிறார்கள், நிம்மதியாக உடுத்துகிறார்கள், நிம்மதியாக தூங்குகிறார்கள், சந்தோஷத்தில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மென்மையானவன், அல்லாஹ் இரக்க குணமுடையவன். அல்லாஹ்வுக்கு இரக்க குணம் மென்மையான தன்மை இல்லை என்று சொன்னால் சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பத்தின் போதும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறின் போதும், பாவத்தின் போதும் கட்டாயமாக அடி வாங்கிக் கொண்டிருக்கும். அதனால்தான் அல்லாஹ் பெருமானார் சொல்கின்றார்கள், இரக்க குணம் என்பதும் மென்மையான தன்மை என்பதும் மெல்லமாக பேசுதல் என்பதும் அல்லாஹ்வுடைய குணங்களில் உள்ளது. அடியார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் விரும்புகிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றார். அடுத்து பெருமானார் சொல்லும்போது, ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதஷ்தரா வ இதகலா. இந்த மென்மையான தன்மை குடும்பத்தில் வர வேண்டும், பிற மக்களிடத்தில் பேசும்போது வர வேண்டும், எதிரிகள் நம்மிடத்தில் நம்மை தாக்கும் போது மென்மையான தன்மை வர வேண்டும், அடாவடியாக எதிரிகள் பேசினாலும் வர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் இங்கே இன்னொரு இடத்திலேயும் நாம் மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லித் தருகின்றார்கள். விற்கும் போதும் வாங்கும் போதும், ஒரு பொருளை வாங்கினார், ஒரு பொருளை விற்றார், வியாபாரிகளுக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய பொதுமக்களுக்கும் பெருமானார் சொல்லித் தருகின்ற அழகான வார்த்தை, விற்கும் போதும் வாங்கும் போதும் உரிமையை கேட்கும் போதும் மென்மையாக கையாளுபவருக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக என்று பெருமானார் துஆ செய்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய துஆ! ரசூலுல்லாஹுடைய துஆவை பெற வேண்டும் என்பதென்றால் அவ்வளவு எளிதான காரியமா? பெருமானாரின் துஆவை நாம் பெற்று விட்டோம் என்று சொன்னால் அதை விட ஒரு பாக்கியம் நமக்கு வேறு எதுவும் தேவை இருக்கிறதா? எவ்வளவு அழகாக பெருமானார் சொல்கின்றார்கள், விற்கும் போதும் வாங்கும் போதும் உரிமையை கேட்கும் போதும் மென்மையாக கையாளுபவருக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! உண்மையிலேயே இன்னைக்கு நாம் சமுதாயத்தில் பார்க்கும்போது நிறைய வியாபாரிகள் இருக்கின்றார்கள். பொதுமக்கள் பேசும்போது ஒரு சில வியாபாரிகளை பற்றி பொதுமக்கள் பாராட்டி பேசும்போது நமக்கு நினைவு வருவது இந்த துஆக்கள் தான். உண்மையிலேயே அவர்கள் பாக்கியம் பெற்றவர். அந்த கடைக்காரர் வியாபாரம் செய்யும் போது ரொம்ப தன்மையாக பேசுவார், எளிதாக பேசுவார், கடன் கொடுத்தால் தவணை கொடுப்பார், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார் என்று நாம் கேள்விப்படும் போதெல்லாம் இந்த துஆ நமக்கு ஞாபகத்திற்கு வரும். ஏன்னா இந்த கொடுக்கல் வாங்கலில் விட்டு கொடுத்தல் என்பது, இந்த கொடுக்கல் வாங்கலில் நன்னத்தை கையாளுதல் என்பது அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு நற்கூலியை வைத்திருக்கிறார். ஒரு சில அமல்களை கொண்டுதான் சொர்க்கவாசி யாருன்னு தீர்மானிக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே தீர்மானிக்கப்பட்ட ஒரு சில அமல்களை கொண்டு இருக்கிறார். அப்படி ஒரு அமல் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுக்கு முன்னாடி பனி இஸ்ராயீல்கள் காலத்தில் ஒரு மனுஷர் இருந்தார், மிகப்பெரிய கோடீஸ்வரர், யாரு கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பார், தாராளமா கொடுப்பார், கடன் கேட்டா கடன் கொடுப்பார், எல்லாம் செய்வார். ஆனா எந்த நன்மையும் செய்கின்றது, அல்லாஹ்வை வணங்கியது, வயதாகி போகிறது. வயதாகி போகும்போது மௌத்து பயம் வருகிறது. மௌத்தின் பயம் வந்த பிறகு நாளை அல்லாஹ் மறுமையில் கேட்டால் ஒரு அமல் கூட இல்லையே, அல்லாஹ் எழுப்பி கேட்டால் பதில் சொல்வதற்கு ஏதும் இல்லையே என்று கவலைப்படுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அல்லாஹ்வுடைய பயம் வந்துச்சு, மறுமைக்காக எதுவுமே செய்யலையே, அல்லாஹ்ட்ட எப்படி பதில் சொல்வேன் அவரை கண்ணீர் வடித்துக் கொண்டே தன் பிள்ளைகளை அழைத்து சொல்கின்றார், நான் இறந்த பிறகு என் உடலை புதைச்சிடாதீங்கப்பா, புதைச்சிட்டீங்கன்னா அல்லாஹ் எழுப்பி கேள்வி கேட்பான், என்கிட்ட பதில் இல்லை, ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே செய்யல, அதனால என்னை எரிச்சிருங்க, எரிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, எரிச்சுட்டு அந்த சாம்பலை எடுத்து இந்த சாம்பலை கொண்டு கடல்ல கரைச்சி விட்டுருங்க. மனுஷனுக்கு நிம்மதி, நல்ல உடம்பெல்லாம் எரிஞ்சு போய் அதை சாம்பலாகி கடல்ல கரைச்சிட்டா அதான் நம்மளை இருக்க மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான், ஒரு பெரிய குறை தீங்கிச்சுன்னு சொல்லும் போது அதே மாதிரி மகன்கள் செய்தார்கள். இறந்தவர் உடலை எரித்தார்கள், சாம்பலை கடலில் கரைத்தார்கள். ஒரு சில தினங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சாம்பல்களை ஒன்று திரட்டினான், அதற்கு எலும்புகளை கொடுத்தான், அவரை உயிர்ப்பிக்க செய்தான். நடுநடுங்க அல்லாஹ்வின் முன்னால் இருக்கிறார். இந்த உலகத்தில் நடந்த விஷயம், இதற்குத்தானே பயந்தாய்?
இப்பவே எழுப்பி விட்டேன்பா. அப்ப அந்த மனிதரிடத்திலே மலக்குகள் பேசுகின்றார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்தி வருகிறது. இந்த உலகில் வாழும் காலத்தில் ஏதாவது நன்மை செய்திருக்கிறாயா? நான் இந்த நன்மையை செஞ்சதே. திரும்ப அல்லாஹ் கேட்கிறான், நல்லா யோசிப்பாரு, ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருந்தா சொல்லு. நீ என்னதான் செஞ்சிருக்க? நான் ஒரு நன்மை செய்யல, செஞ்சதெல்லாம் பாவம் தானே. இந்த உலகத்தில் நீ என்னதான் செய்தா? நீ செய்த செயல்களை சொல்ல என்று அல்லாஹ் கேட்கிறான். உலகத்தில் செல்வந்தனாக இருந்தேன், எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தேன். நான் என்ன உறுதியாக இருந்தேன்? பணக்காரர்களுக்கு கடன் கொடுத்தால் அவர்களுக்கு நிறைய தவணை கொடுப்பேன். எவ்வளவு நாள் தவணை கொடுப்பேன், பொறுமையா கொடுப்பேன். அதே மாதிரி ஏழைகளுக்கு கடன் கொடுத்திருந்தால் அவர்கள் தர முடியவில்லை என்றால் அதை தள்ளுபடியும் செய்திருக்கிறேன், இதை தவிர வேறொன்றும் செய்யவில்லை என்பதாக மனிதர் சொல்லும் போது இந்த ஒரு காரணத்திற்காக நீ சொர்க்கம் போய் என்பதாக அல்லாஹ் கூறியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார். அப்போ வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலில், உரிமைகளை கேட்பதில் பெறுவதில் மென்மை இருக்க வேண்டும், இரக்க குணம் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கும் கொடுக்கல் வாங்கல் கொடுப்போருக்கும் பிற மக்களிடத்திலே பழகுவோருக்கும் குடும்பத்தார்களுக்கும் சொன்ன செய்தி, குறிப்பாக கணவனாக மனைவிக்கு சொன்ன ஒரு சிறந்த செய்தி, கடினத்தை தவிர்க்க வேண்டும், மென்மையை கையாள வேண்டும். மென்மையின் மூலம்தான் அல்லாஹ்வுடைய அமல்களை சரி செய்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக அல்லாஹ்வே கூறியிருக்கின்றானே. அந்த அடிப்படையிலே நாம் கேட்டதின்படியும் சொன்னதின்படியும் அமல் செய்யக்கூடிய நல்ல வாக்கியத்தை மனிதருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.